மக்களே ஹலோ அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது கேஜி பிராண்டட் டைல்ஸ் வழங்கும் டக்கர் co-powered by Arun Ice Cream, Amrit Tony Ortho Plus, co-presented by Gold Winner Streaming Partner Z5. இன்னைக்கு டக்கர்ல 4 ரவுண்ட் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. அந்த 4 ரவுண்ட் விளையாட 2 ஃபேமிலிஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த வாட்டி என் சைடு ஃபேமிலி இறக்க போறோம் மச்சான். ஓகே மாப்ள. ஒரு தீபத்தை உள்ள கூட்டி போறோம். இந்த வந்தார ஒரு ஒளி இருக்கும். அவங்களா? ஆமா, டீம் கார்த்திகை தீபத்தை ஒரு பெரிய கைத்தலுடன் மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம் டீம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டிஆர்பி நம்பர் 1ல இந்த மாதிரி ஒரு சீரியல் உண்டாமா? அது எங்க சீரியல் தாமா, நீங்க இன்னும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. Thank you. எல்லாரும் சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன இது அவார்ட் ஷோ இது? ஓகே மச்சான், இதே நம்பிக்கையோட நீங்க இங்க போய் நில்லுங்க. ஜெயிக்கிறப்பா இல்லன்றத பாத்துறோம். ஓகே, தேங்க் யூ டியா, தேங்க் யூ. ஓகே மாப்ள, ஒன் டீம் வந்தாச்சு. ஜெயிக்கிற டீம், வின்னிங் டீம் கண்டிப்பா நாம வெல்கம் பண்ணி ஆகணுமே. சோ இவங்கள பத்தி சொல்லணும்னா இவங்க கொஞ்சம் நல்ல மாதிரி, ரொம்ப வேற மாதிரி, இதெல்லாம் தனுஷ் படம் மாதிரி. ஆனா இப்ப வர போறாங்க பாரு, அவங்க தான் நம்ம ஜீ தமிழ் மாதிரி. பலத்த கை தட்டல, லெட்ஸ் வெல்கம் டீம் மாதிரி. தூக்கி வீசிட்டியே, ஓப்பனிங் என்ன ஆரம்பிக்கவே இல்லையே. இல்ல ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு அப்புறம் ஃபினிஷிங்ல வேற மாதிரி ஓபனிங் ஆயிடும். ஃபினிஷிங்ல வேற ஓபனிங் ஆயிடும். அப்படிதான் கொஞ்சம் அந்த இது சொல்லுவாங்க வைப். சூப்பர், புரிஞ்சிச்சு. நீ எப்படி இப்படிலாம் பேச போற நீ சொல்லுன்னு. எங்க பக்கத்துல ஒருத்தவங்க பொட்டுலாம் வச்சு புடவெல்லாம் கட்டி எல்லாரும் நெத்திலே கை வச்சிருப்பாங்க. நீங்க அவங்க வரலையா? என்ன கெட்டப் இது? அங்க இருக்கிற மாதிரி வேற மாதிரி, இங்க இருக்கிற மாதிரி வேற மாதிரி, எல்லாமே ஒரு மாதிரி தான். அது தெரிஞ்சு எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு. Thank you so much darling. எல்லாருக்கும் thank you. இந்த ரெண்டு டீம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்க கண்டென்ட் எங்கிட்ட ஹெவியா இருக்கு, மாசான டயலாக் நாங்களே ஒரு பேட்டில் வைக்கிறோம்னு இருக்காங்க. பெர்ஃபெக்ட். இப்போ எங்க டீம்ல இருந்து ஷப்னம்லாம் பாரு வெறித்தனமா இப்ப பஞ்ச டயலாக் தெறிக்க விட போகுது. கமா, யார் சொன்னா? இல்லையா, கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்க ஏரியா எங்க ஏரியா எல்லா ஏரியாலயும் எங்க டீம் கில்லிடா. உங்க எல்லாருக்கும் நீங்க கட்டிட்டு இருக்கிறது சாரி, எங்க டீம் வேற மாதிரி. போதுமா இந்த இது? ஐயோ இதியா? டேய் ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் சாரி. வின் பண்ண போது எங்க மாதிரி. லேட்டா இருக்கனால மாசா இருக்கணும் பாருடா. நீங்க அடிச்ச பீஸ், எங்க டீம் அடிச்சால் மாஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள தான் என்ட்ரி கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டக்கர்ல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பாரு ராசாத்தி பாரு ராசாத்தி மூடு பாரு ராசாத்தி. இது எப்படிப்பட்ட ஒரு ரவுண்டா இருக்க போதுன்னா, 3 சிங்கர்ஸ் இப்போ வந்து மேடையில பாட போறாங்க. சோ அந்த 3 சிங்கர்ஸ்ல 2 பேர் ஒரிஜினல் சிங்கர், ஒரு ஃபேக் சிங்கர். சோ அந்த 3 பேரை பாடி முடிச்சோனே யார் அந்த ஃபேக் சிங்கர்னு நீங்க பஸர் அழுத்தி பிரஸ் பண்ண போறீங்க. சிங்கர்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ணிடலாம். ஓவர் டு தி எல்இடி. இந்த பொண்ணு ஓகேவா தான் பாடுறா. அந்த ரைட் சைடு சிங்கர் மாதிரி இருக்கான், சென்டர் மட்டும் தான் சிங் டவுட்டா இருக்கு. சென்டர் லாஸ்ட் வயல சென்டரா கால்ல தாளம் போடுறாங்க. எனக்கு ஆன்சர்
தெரியும், நீங்க சரி, wait டென்ஷன் பண்ணு, பண்ணாதீங்க, வெயிட் பண்ணு. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக லாக் பண்ணுங்க, ஆன்சர் லாக் பண்ணுங்க. உன்னோடு பிபி இங்க பாருடா. பி பாடும்போது அழுத்துனா பி தான் வைக்கணும். நூலருந்த பட்டம் சிசி. ஐயோ மச்சான், கைகள் நீட்டி நீயும் பிடிக்க காத்திருக்கிறேன். நீ பி தான் வைக்கணும். மச்சான் அப்ப ஏன் நல்லா பண்ணாலும் இல்ல இல்ல கேட்க வேண்டும் உன்னை, காலம் கை கூடினா கதை போமா கதை போ. இவன் கிடையாது. அவன் கிட்ட சொல்லு பி பாடுவான். பி தான் நீ பாடுறா, B யா? பைத்தியம். அதுக்கு வேணா. இல்ல டீப்போ டீப்போ. இல்லங்க அமுக்கிட்ட. இல்ல டீப். எங்கால் சூப்பரா. இதானே இதானே. ஏய் இல்ல டீப். யாரே? அங்கமாரி ஊராரி புட்டுகிட நீ நாரி ஏய் கன்ஃபியூஷனா இருக்குடா. இவன நல்லா பாடுறா. ஆமா. போட்டு ஆள போட்ட ஐக்கு மூட்டை மீனாச்சி மூஞ்ச கழுவி நாளாச்சி ஊத்த பல்ல விளக்கா நின்னுடுண்டா பூம்புச்சு ஆட போன மங்காத்தா தொட்டின் வருது எங்காத்தா நத்தம் புச்ச நஸ்தக்க டக்குண்டா பத்தரண்டா போட்ட அவன் ஒண்ணுமே தெரியாத நிக்கிறான் பாரு. அப்ப அவன் தான் சிங்கரா இருப்பான். சும்மா கேட்டா திடாத கொரல நான் எத்திடுவேன் வரல நீ தூக்காதடா பொருள நான் சிடுவேன் வரல ஏ ஒரு பி தான் சீக்கன். அப்புனண்டா அலே இல்ல சோல ബി ആണെന്ന് ഡൗട്ട് ഉണ്ട്. കാരണം മ്യൂസിക് തീർന്നിട്ട് അവരുടെ പാട്ടുണ്ടായിരുന്നു. லிப் மூமெண்ட் மிஸ் பண்ணிட்டாடா. யார் யார் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஓகே ஏயா ஆ பெண்ணோ டீம் மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் பஸரை பிரஸ் பண்ணீங்க. பஸரை பிரஸ் பண்ணி பி அப்படின்றது தான் அவர் தான் ஃபேக் சிங்கர் அப்படி சொல்லி நீங்க லாக் பண்ணிருக்கீங்க. ஐயோ, எங்க இல்ல. டீம் எல்லாரும் பாடி முடிச்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் யோசிச்சு ஃபைனலா சி அப்படின்னு டிசைட் பண்ணிருக்காங்க. ஏன் பி அப்படின்னு ஃபர்ஸ்ட் இவங்க கேட்டுருவோம். எங்க பார்ட்னர் வந்து குழம்பி போட்டாங்க. கேம்ல கேம் ஆடுறதுன்ட்டு அவங்க குழம்பிட்டாங்க. குழம்பிடுச்சா டீமே குழம்பிடுச்சா? டீமே குழப்பதெல்லாம் இருக்குது. இல்ல மச்சான், அது 3 பேர்ல யாரு தப்புன்னு கண்டுபிடிக்கணும்ல. அதுல நாங்க ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம். ஆனா எங்க ஆள் வந்து இன்னொருத்தவங்க பாடும்போது அமுத்திட்டாங்க. நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ண நம்ம என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நினைச்சேன். சரி சரி பரவாயில்ல. பி கூட கரெக்டா இருக்கலாம். பார்க்கலாம். ஏன் சி ஒய் சி நோ we didn't say C. we didn't say சி இல்லையா? அப்புறம் எதுக்கு சி பிளேஸ் இது ஆல்ரெடி இருந்தது இருக்கு. சாரி, இதுதான் எங்க ஆன்சர். எது ஆன்சர் அது உங்க சைடு வச்சிரணும்னு நினைச்சீங்களா? ஆனா பரவாயில்ல. நீங்களும் அப்படிதான் நினைச்சீங்களா? அதான் உங்களோட கம்பேர் பண்ணா அது ரொம்ப பேடு. ஐயோ பாட் ஆக்சுவலி அவங்க லிப்சிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பட் சாங் ஓடிட்டு இருந்தது. அதில் கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. ஆமா, இவங்க பி லாக் பண்ணிருக்காங்க, இவங்க ஏ லாக் பண்ணிருக்காங்க. ஸோ பி ஃபேக் சிங்கரா இல்லையா அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தலாம். நம்ம தான் வின்னு. நம்ம தானே மாறி இப்ப பாரு. கேவலமா நாரி போகுது. கதை பொம்மாவா? He's going to sing. He's going to sing. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனா என்று உன்னோடு நானும் போன பூரம் யாவும் நெஞ்சிலே நீங்காத நினைவுகளாக இங்கே நெஞ்சுதே. மச்சான் இருட்டா இருக்காங்க, பல்ப போட சொல்றாரு. இப்போ உங்களுக்கு பல்பு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ எங்க சைட் டீம் வந்து ஏ அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அவர் ஃபேக் சிங்கரா இல்லையான்றத பார்த்துடலாம். பல்பு தான். நான் പറഞ്ഞ ஃப்ரீயான வாழ்த்துத்தான் கேட்கட்டும், வாழ்வே வளமே பார்க்கட்டும், நீ எங்கத்தான் என்று காணட்டும், நிழலும் நிஜமா மாறட்டும், சக்தி முழுதும் கொண்டு காப்பாயே, முக்தி நிலையை கொண்டு சேர்ப்பாயே, முக்தி முழுதும் எத்தாயே, முத்தம் பரிதவிக்கும் முன் சேர், சாட்சி
சூப்பருங்க, செம்மையா பாடுறீங்க, செம்ம எனர்ஜியோட இருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். And இவங்கள போய் ஃபேக்னு சொல்லிட்டீங்களே அப்படி சொல்லிட்டு எங்க டீம் எங்களே கஷ்டமா இருக்கு. தேங்க்யூ so much. நன்றி. ஒரு ஹீரோயின் வில்லன் ரெண்டு பேரும் இந்த ஒரே நேரத்துல ஒண்ணா வந்து சேர்ந்து ஒரு பதில சொல்லிருக்காங்க. ஏங்க மாத்துனீங்க அத? அந்த பதிலுக்கான பின்னாடி தெரியுமா உங்களுக்கு? அவங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சு சொன்னாங்க தெரியுமா? சி ஒரிஜினலான சிங்கர் கண்டுபிடிக்கணும், அதை நினைச்சு சி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் ரெண்டு டீமுக்குமே வந்து புரியல இந்த ஃபர்ஸ்ட் லெவல். இது வந்து எக்ஸ்ட்ராடினரி, எல்லாம் புரிஞ்ச மாதிரி. இல்ல நான் சொல்றேன். இல்ல டோட்டலா ஒண்ணும் புரியாது, உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்த லெவல்ல யார் ஜெயிக்கிறா அப்படின்றதெல்லாம் பாத்துடலாம். ஓகேவா? சோ ஓவர் டு லெவல் 2. சீல பி என்னதுடா? பி தான் நினைக்கிறேன். ஐயோ வேணாம் அவசரப்படாத. அந்த நேத்திருக்கு பெரிய வீடு கொடுக்குமா? இல்ல நல்லா பாடுறான். சிங்க குட். அதான் வீட்ல சூப்பரா பாடுறான். ஆமா விட்டுரு, அப்படி இல்ல அப்பனா. ஏல சி நினைக்கிறேன். நான் சொல்றேன் இல்ல ஏல சி. நோ. ஏல சி. இல்ல ஏவா கூட வீரரு. கொஞ்ச நேரம் என்ன கொல்லையா, கொஞ்ச நேரம் என்ன கொல்லையா. யாரும் இவ்வளவு நல்லா பாட மாட்டாருடி. நல்லா பாடுறா. அந்த பொண்ணு பாடும்போது மைக் இங்க வச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஓட்டத்துல எனக்கு ஏன் தோணும். சோ மாரி டீம் A செலக்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க B செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஏன் A செலக்ட் பண்ணீங்க? அது திருப்பும் போது அது ஏ நின்னுடுச்சு, அதனால ஏ செலக்ட். என்னது? இப்போ அவ பாடிட்டே இருக்கும்போது ரசி போல இப்படி அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ ஏன் எதுக்கு செலக்ட் பண்ணீங்கன்னு ரீசனே கிடையாது. இல்ல மீதி ரெண்டு பேரும் நல்லா பாடுறாங்க, அவங்க ஏன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பாடுற மாதிரி தோணுது. டவுட்டா இருந்த மாதிரி இருந்தது. ஓகே பெர்ஃபெக்ட். உங்க கிட்ட ரீசன் இருக்குங்க, நீங்க ஏன் செலக்ட் பண்ணீங்க? பிஏன் செலக்ட் பண்ணேன்னா அவங்க ஸ்டார்டிங் வந்து நிற்கும் போதுல இருந்து மைக் இப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. பாட்டு பாடி எப்போ முடிஞ்சதோ அதனால பி. கான்ஃபிடென்ட். ஓகே சோ கண்டிப்பா எங்க டீம் தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நாம வந்து டெஃபினட்டா அந்த சிங்கர் ஏ டூப்பா ஒரிஜினலான்னு பார்த்துடலாம். சிரிக்கி சிரிக்கி வந்தாச்சினா தானே, சிரிக்கி சிரிக்கி மகத்தேனா பண்ணதே, சிரிச்சி சிரிச்சி வந்தாச்சினா தானே, சிரிக்கி வாரே போனா பண்ணதே, விடிக்கு மட்டும் தேனா பண்ணதே, விடிஞ்ச பின்னே தேனா பண்ணதே. அடியே தோத்து போயிட்டடி, தோத்துட்டேன். மாமால தோத்துறோம் மச்சான். அண்டடா கீழே லைட் போட்டு போடா. சிரிக்கி சிரிச்சி வந்தாச்சினா தானே, சிரிக்கி சிரிக்கி மகத்தேனா பண்ணதே, சிரிச்சி சிரிச்சி வந்தாச்சினா தானே, சிரிக்கி சிரிக்கி மகத்தேனா பண்ணதே. அக்கா இதுக்கு பல்பா கூட எவ்வளவு கொடுக்குறீங்க? வர வேணாம்.
இல்ல யாரா சொன்னா என்னடா நீ வேற அது அசிங்கத்தை பார்த்து உங்களுக்கு தோத்துட்டோன்ற அசிங்கம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. எங்க டீம்ல ஜெயிச்சோமா இல்லையான்னு தெரியல, எங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. பி ஃபேக் சிங்கரா இல்லையா அப்படின்றத இப்ப பார்த்தலாம். டான்சர். ஆமாடி. போட சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா மேஸ்தரிக்கு சின்ன வீடா வரட்டுமா இல்ல மேஸ்தரிக்கு பக்கத்து வீடா வரட்டுமா அப்புறமா சொல்றேன், ஸ்லோ சொல்றேன். ஏ சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா சின்ன வீடும் வேணாண்டி பெரிய வீடும் வேணாண்டி வேலை செஞ்சு பொழைக்கிறண்டி. Annie, ஒரு பெரிய round of applause. Amazing energy. wonderful vibe. Thank you so much. லெவல் 3 ஃபைனல் லெவல் அது நமக்காக வெயிட்டிங்ல இருக்கு. லெவல் 3 நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ரவுண்டோட வின்னர் நம்ம தான். அடிக்கல அப்படின்னா டை. ஓகே மாறி ஆயிட்டு இருக்கோம் நாரி தயவு மாறி இப்ப பாரு. ஓகே லெவல் 3 ப்ளீஸ். குடியிருக்கும் வெறித்தனோ இந்த பகத்தனா நம்ம கெத்தா உள்ளத்தனு நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம சொன்ன வெறித்தனோ சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் சிக்கவா அவங்க அமிட்டாங்க. இல்ல நேர்வசா இருக்கடி பாரு. செப்பரளி முட்டை போல வந்த புள்ள சின்ன புள்ள வாலிபத்து கண்ணி புள்ள வச்சுக்கவா 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 மாடன் ரதியே உன்னை பிக்கப்பு பண்ணிடவா நடக்கும் நதியே புது ஸ்பாட்டையும் காட்டிடவா ஃபுல் ஃபன் மூடில் ஒரு டான்ஸையும் போட்டிடவா ஜாலியா நீ பாடி இது பிரைவேட் பார்ட்டி தான் இப்ப வைக்கலாம் இப்ப மாத்தலாம் அப்புறம் பாத்துக்கலாமா அவ்வளவுதான் ஜாஸ் மியூசிக் வேணா அடி நம்ம பீட்டு தான் மச்சான் அப்புறம் பாத்துக்கலாமா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே. அவ வந்தாலே நம்ம கண்டாலே கரெக்ட். ஓகே விடு. டான்ஸாலே மச்சானே கட வச்சானே ஃபுல் டச்சானே நீ சிங்கிங் குவாலிட்டி இல்ல வச்சானே. சோ உங்க டீம் பி அழுத்திருக்காங்க. மாறி டீம் நீங்களும் பி அழுத்திருக்கீங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க தான் ஃபர்ஸ்ட் பஸர் அழுத்துறதுனால அவங்க ஆன்சர்ஸ் தான் நாங்க எடுத்துப்போம். வேற ஏதாவது சூஸ் பண்ண நினைக்கிறீங்களா? ஏ ஆர் சி? சிடி சியா வை சி பயந்து பாடுற மாதிரி இருந்துச்சு. நீ சொன்னா கரெக்டா இருக்கும். சோ எங்க டீம் பி செலக்ட் பண்ணிருக்காங்க. என்ன ரீசன்? அவங்க மைக்கு பாடும்போது இப்படியே வச்சிருந்தேன். கீழே வரும்போது அதுக்கான ஒரு சேஞ்சஸ் இருக்கணும்ல. சாங்கோட அந்த ஒரு வேரியேஷன் இருக்கும். அது எதுவுமே இல்ல. அதனால அவங்க தான் பி தான். சிங்கர் பி அவங்கள ஸ்டேஜ் கூப்பிட போறோம். வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள டான்ஸ் பண்ணுங்கடா. அடாரு. வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல வச்சுக்கவா 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 பாட்ரி ராசாத்தி அப்படின்னு இந்த ரவுண்ட்ல 3 லெவல் வச்சிருந்தோம். 3 லெவல்ல 2 லெவல்ல கரெக்டா பதில் சொல்லி இந்த ரவுண்டோட வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டீம் கார்த்திகா தீபா. நல்ல பார்ட்னர்ஷிப் இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. இப்போ நம்ம ரொம்ப 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 ஒரு முக்கியமான ரவுண்டுக்குள்ள போக போறோம். அந்த ரவுண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2 பேரை நம்ம கூப்பிடணும். ஓகே சோ ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் லாலா பாட்டி அண்ட் நாஞ்சல்.
இந்த கிட்ட போட்டதுல உனக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுப்பேன். அப்சல்யூட்லி. அப்புறம் என்ன தனியா வந்திருக்க? எங்க அவரு ஆச்சு? ஏய், இவரெல்லாம் மரியாதை எல்லாம் பேசாத. அவருன்றதே மரியாதை எல்லாம் ஆமா பேசுறதா? ஆமா ஆமா. அந்த ஆளு கேரக்டர் இது வரைக்கும் அந்த ஆளு கூப்பிடலாம். சாரி அவன் கூட கேஷுவலா பேசுற மாதிரி வந்துருச்சு. அவரோட கேரக்டர் இது வரைக்கும் மோசமா இருந்தது. ஆனா இன்னைக்கு வரப்போற கேரக்டரை பார்த்தா நீயே வாயை பொளந்துட்டு வணக்கத்தை வெப்படா. அந்த அளவுக்கு வராரு? ஆமா, அந்த மாதிரி வராரு. பார்த்தே ஆகணுமே. என்ன அப்படி இருக்கா? ஆமா, உனக்கு அந்த மாதிரி இல்லையா? பண்ணு, பேமெண்ட் வேணுமா? பண்ணு. இப்பவே பார்க்கணும். குடிக்கிறியா இல்லையா? சிவகராட்சி மாட்டம் நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கா. நடிக்காதடா. என்ன ஸ்பைடர்மேன் மாதிரி இப்படி இப்படி பண்றாங்க அவரு. அம்மா, இந்த விளக்கு ரொம்ப நேரம் சுடுது, கீழே வச்சுக்கவா? வா வா வா, யாரு நீ? நான் தான். அரியாத்தா வாரியாத்தா, ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரும். இது ஒன்று வச்சா நீ ஓட்டிட்டு வர. நான் தான் மாறி வந்திருக்கேன். ஷோ மாதிரி வந்திருக்கியா? இல்ல. செட்டு மாதிரி வந்திருக்கியா? இல்ல. தெரியும், சேனல் மாதிரி தானே வந்திருக்க. ஆமா, தலையில எதுக்கு கை வச்சிட்டு இருக்க? வரும்போது வாசக்கதவுல இடிச்சிட்டப்பா. உன் ஹைட்டுக்கு தாப்பால தானே அடிக்கணும். எனக்குப்பா வாசக்கால வரைக்கும் போறேன். அடிப்போம்ப்பா. சரி, நீ என்னென்னலாம் பண்ணுவ? நான் ஒருத்தங்களை பார்த்த உடனே அப்படியே குயி சொல்லுவேன். அது குறி. முதல்ல குறின்னு சொல்லு. குயி குறி குறி. எங்கயாவது போய் குயில விட. ஏன்டா அது பண்ற? நான் யாரை பார்த்து வேணா அப்படியே நடக்கிறத சொல்லுவேன். அப்படியா? சரி, ஃபரீனாவோட குறி சொல்லு. ஃபரீனா அவளுக்கு அவன் நடிப்புல ஒரு அரக்கி. என்ன சொல்ற? ஆங்கர்ல ஒரு கிறுக்கி. அவளுக்கு இருக்க திறமைக்கு கூடிய சீக்கிரம் படத்துக்கு போவாப்பா. எந்த தியேட்டர்ல? தியேட்டர்ல சினிமால நடிக்க போவாப்பா. சினிமால பாரு, உனக்கு அப்புறம் வந்த பொண்ணு அவளா சினிமால நடிக்க ஆரம்பிச்சிட்டா. நீ இன்னும் காஞ்சனா வேஷம், கரடி வேஷம், குரங்கு வேஷம் எல்லாம் போட்டுட்டு இருக்க. சரி, அதை விடு. இந்த சீரியல் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். இவங்க தான் அதுல ஹீரோயின் தீபா. இவ ஆள் மனசுல யாரோ சிங்கம் சொல்லி ஏமாத்தி இருக்காங்கப்பா. உங்க வீட்டுல கூடிய சீக்கிரம் தாலி கோக்குறாங்களா? அந்த நாள் நல்ல நாள் இல்லன்னு குறிச்சு கொடுத்தாங்களா? எப்படி அப்படியே சொல்ற? நான் கார்த்திகை தீபம் சீரியல் பாக்குறேன்ப்பா. குறி பார்த்து சொல்லலாம், சீரியல் பார்த்து சொல்லிட்டு இருக்க. இது வேலைக்கு ஆகாது. ஒரிஜினல் மாதிரிய பத்தி சொல்லு. யார் ஒரிஜினல் மாதிரி? நீங்கதான். நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி நீதான் மாறி நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? நீ மாதிரியா நான் மாதிரியான்னு மோதி பாப்போமா? நான் உங்க சீரியல்ல இருந்து சில கேள்வி எல்லாம் கேக்குறேன். உங்க அருளை வச்சு கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா யார் ஒரிஜினல் மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? மியூசிக்க போடுறா, தலையில கை வைமா. எப்படி எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க பாரியாவிங்க. உங்க சீரியல் இது வரைக்கும் எத்தனை எபிசோடு ஓடி இருக்கு? எத்தனை எபிசோடு ஓடுனா என்னப்பா? ஓடுன எல்லா எபிசோடும் நல்ல எபிசோடு தான்ப்பா. மாறி அவங்க பதில் சொல்லட்டும். சொல்லுங்க. 350. 350? 350. ஓகே, அடுத்த கேள்வி. உங்க வீட்ல செல்லமா ஒரு பாம்பு வளர்க்குறீங்களே, அது பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மியூசிக். ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? உனக்கு ஏதோ கீழே கழண்டி உழுது, சரி பண்ணு. நான் ரொம்ப நேரமா சரி பண்ணிட்டு தான் இருக்கேன். அது ஓகே ஓகே. நீ ஏதோ பாத்துட்டு இருக்க பாரு ரொம்ப நேரமா. விஷயம் இருக்கீங்க பார்க்க வேண்டியது. அது நல்லவங்கள்ட்ட இருந்தா நல்ல பாம்பு, சரசரன்னு போச்சுன்னா சார பாம்பு. அந்த பாம்பு பேரு நாகையா. பாத்தியா? கரெக்டா சொல்ற. இவதானே ஒரிஜினல் மாறி. சும்மா இப்படி கெட்டப் எல்லாம் போட்டு வந்தா மாறி ஆயிடுவீங்களா? மாறினா வேற மாறி. நீ வேற மாறி, நான் வேற வேற மாறி. தெரியுது தெரியுது தெரியுது. வேற அந்த மாதிரி
அந்த மாதிரி அந்த பொண்ணு பண்ணும்போது கியூட்டா இருந்ததுடா. நிஜமா. சரிப்பா, நீங்க தான் ஒரிஜினல் மாரியா மேடம். சாரி மேடம், நான் உங்க பயங்கர ஃபேன் மேடம், அதனால அந்த கெட்டப்ல வந்திருக்கேன் மேடம். பட் இருந்தாலும் இன்னைக்கு நான் உங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ண போறேன் மேடம். ஓகே, அப்ப நான் இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ண போறேன். ஓகே ஓகே வாங்க ஓகே சல முடிவு பண்ணிட்டேன். வா. வெள்ளை நிலவடிக்கும் வெள்ளை ராத்திரியில் எப்படியோ இன்னைக்கு கையால் ஆக்ஷனை காட்டி நம்ம பசங்களை பூரா பேரையும் கவர்த்திட்டோம். மாப்பிள்ள ஒரு மாதிரி இருக்கும் போதே போன ரவுண்ட் தோத்து போயிட்டோம். சரி, இப்ப 2 மாதிரி வேற இருக்கு, என்ன பண்றதுன்னே அந்த தெரியல. டீம்ல இப்போ 2 நாஞ்சில் இருக்காங்க, 2 சப்னம் இருக்காங்க, எல்லாமே டிஃபரெண்டா இருக்காங்க. சோ டீமோட எனர்ஜி வேற மாதிரி இருக்கு. நாங்களும் பக்கா பர்மிட்டா செட் ஆயிட்டோம். ஆனா இப்போ நம்ம டக்கர்ல பார்க்க போற ரவுண்டோட பேரு அவனானி. ஓகே, சோ அவனானி இதுல வந்து நம்ம என்ன கெஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சோ உங்ககிட்ட உங்களை பத்தின ஃபேக்ட்ஸ் வந்து கார்ட்ஸ்ல இருக்கு இல்லையா? சோ அத வந்து நீங்க ஒருத்தரா படிக்க போறீங்க. சோ எந்த ஃபேக்ட் யாருக்கு மேட்ச் ஆகும் அப்படின்றத நீங்க மேட்ச் பண்ண போறீங்க. ஓகேவா? ஓகே, சிம்பிள் தான். இப்போ அவங்க படிப்பாங்க, படிச்சதுக்கு அப்புறம் எது யாருக்குன்றது நீங்க மேட்ச் பண்ணணும். ஓகே, உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் மச்சான். ரெடி? Yes. ஸ்டார்ட். எல்லாருமே வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்கார்ந்து தான் போவாங்க. ஆனா நான் மட்டும் அது மேல உட்கார்ந்து போவேன். சேம் டு யூ. அது மேலனா எப்படி இப்படி குத்த வச்சு உட்கார்ந்து? இப்படி இல்ல மாப்ள. இல்ல இப்படி இருக்குல்ல, அது மேல இப்படி ஏறி அது மேல ஏறி உட்கார்ந்து போவேன். நெக்ஸ்ட் மாரி. மாறி நானு வீட்ல சட்டியே போட மாட்டேன். எதுனா ஃப்ரீயா கசகசான்னு இருக்கும்ல, அதுதான். நம் இடமடா. இந்த ஜீ தமிழ்ல வரவங்க பல் தேய்க்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, ஜட்டி போட மாட்டாங்க. நைஸ்ரா ரே. சோக்கு மட்டும் வந்துறாங்க. இப்போ தெரியுது எப்படி சீரியலுக்கு ஆள் எடுக்கறாங்க. இல்லன்னா குவாலிட்டிஸ்ல. ஷப்னம். நான் ஸ்கூல் படிக்கும் போது நிறைய நாய் தேடி அழிஞ்சிருக்கேன். ஷிட். அத தேடி அலைவீங்களா? ஓ மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. ஓகே, நீங்க அடுத்து. நான் சின்ன வயசுல ஒரு கொலை பண்ணிருக்கேன். என்ன கதை விடுறியா? மாறி வாங்க. என்ன ஏங்க இந்த டீம் எப்படி தெரியுமா இருக்கு? ஒண்ணு ரொம்ப நாத்தமா கன்றாவியா இருக்கு, இல்ல எக்ஸ்ட்ரீமா கொல்லன்னு இருக்கு. இது எதுல வருதுன்னே தெரியல. ஓகே, சோ இப்போ இவங்க படிச்சிருக்கிற இந்த நாஸ்டியான விஷயங்கள்ல எது யாருக்கு அப்படின்றத நீங்க மேட்ச் பண்ணணும். ஓகேவா? டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க மேட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணுனா சொல்றேன், எது யாருக்கு அப்படி நீங்க மேட்ச் பண்ணலாம். சரியா? வெஸ்டர்ன் டாய்லெட்ல மேல ஏறி குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கிறது யாரு? ஸ்குவாட் பண்றதா? ஆசிரியா இருக்கும். யாரு? ஆஷிகா. மாறி. மாரியா? என்னமா அப்படி பாக்குற? அதாவது இன்னரே போடாம கசகசன்னு இருக்கும், வீட்ல ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்னு சொல்றது. சப்தமாய். அடுத்தது. இப்போ நாய் குட்டியை சின்ன வயசுல தேடி நிறைய பேர் அலைஞ்சு பார்த்துருக்கேன். ஆனா நாயோட வேற ஒரு விஷயத்தை தேடி அலைஞ்சிருக்காங்க. யாரா இருக்கும்? ஓகே, ஆமா ஷப்னம். ஒரு சேஞ்ச். டாக் ஷிட் தேடி அலைஞ்சது ஷப்னம் அப்ப நினைக்கிறேன். சட்டி போடாம இருந்தது யாரு? அந்த பையன். அது எல்லாரும் அமையாதுடா. ஓகே, கொலை பண்ணது ப்ளூ. லாஸ்ட் ஆப்ஷன். கொலை பண்ணது வந்து ஷேரபானு. ஓகே, லாக் பண்ணிடலாமா? So and the right answers are ஒண்ணு தான் கரெக்ட் 4த்துல. சோ திருப்பி உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் டைம் தரோம். மறுபடியும் நீங்க திங்க் பண்ணி ஸ்வாப் பண்ணலாம், மிக்ஸ் மேட்ச் பண்ணலாம். அதுல எத்தனை கரெக்டா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 3 2 1 your time starts now. வெஸ்டர்ன் டாய்லெட் ஐ திங்க் அவங்க மாறி லீடர். அப்புறம் ஷபு லைக் ஃபர்ஸ்ட் சொன்ன ஆன்சர் மேபி டாக் ஷிட் தேடி அலைஞ்சது வந்து ஷப்னம். Yeah. கரெக்ட்டா? Yeah. நெக்ஸ்ட். அண்ட் அவங்க வந்து ஐ திங்க் ஃப்ரீ பேர்ட். ஷேரபானு. ஓகே. அருண் வந்து மர்டர். மடர். ஓகே. சச்சங். ஸோ 4மே நீங்க லாக் பண்ணிருக்கீங்க. இந்த 4த்துல ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண கெஸ்ல ஒண்ணு கரெக்டா இருந்தது. இப்போ நீங்க ஸ்வாப் பண்ணிருக்கிறதுல 2 ஆன்சர் கரெக்டா இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம டீமுக்கு 2 பாயிண்ட் வந்தது கூட எனக்கு பெருசு இல்ல. இப்போ அந்த 2 உண்மையான ஆன்சர் யாருன்னு கேட்டுட்டு தயவு செஞ்சு மாப்ள அந்த சீட் வெஸ்டர்ன் டாய்லெட் மேல ஏறி உட்கார்ந்து போறது யாரு? ஆமா, என்னன்னா அவருக்கு என் பத்தி தெரியும், அதுதான் சொன்னாரு. ஆக்சுவலா கரெக்ட். எனக்கு ஹைஜீன் ரொம்ப, அதெல்லாம் சீட் மேல உட்கார்ந்து தான் எனக்கு பிடிக்காத, மேல ஏறி உட்கார்ந்துருவேன். அப்படிதான் ஒரு வாட்டி அண்ணா உட்கார்ந்து ஊந்து ஃப்ளஷ்ல உள்ள போயிட்டாரு. அவரோட சைஸ்க்கு அப்படிதான் இருக்கும். பரவாயில்ல. ஓகே, அடுத்து வந்து
டெஃபினட்டா தெரிஞ்சே ஆகணும்னு எல்லாருமே எதிர்பார்த்தோன்னு இன்னர் போடாம ஜாலியா ஃப்ரீயா சுத்துறது வந்து யாருங்க? நீ என்ன சொல்ற? சந்திரமுகி ஃப்ரீயா ஓடு ஃப்ரீயா ஓடு ஃப்ரீயா ஓடு ஃப்ரீயா ஓடு ஃப்ரீயா ஓடு ஃப்ரீயா ஓடு. நீ எல்லாருமே அப்படிதான் இருப்பான், எல்லாம் சும்மா கதை விடு. என்ன பத்தி யாருக்கிட்ட விசாரிச்சியா? ஆக்சுவலா உண்மையிலே வீட்ல தூங்கும்போது போடக்கூடாதுங்க. ஆமா, காத்து போகும், யாராவது பார்த்தா மானமே போகும். அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ஒரு முக்கியமான நபர் வந்து கொலை பண்ணிருக்காங்க. ஷப்னம் ஓட்டி விட்டுடுறா. தெரியாம சின்ன வயசுல பண்ணது. அவன் குட்டி பூனை இருந்துச்சு. அப்போ அந்த பூனை குட்டியை எடுத்துட்டு வந்தானா, எடுத்துட்டு வரும்போது என் தம்பி பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டான். அப்போ அவன் வந்து வால்ல புடிச்சிட்டான், நான் வந்து தலை புடிச்சிட்டேன். ஸோ அந்த இழுப்பாங்கல்ல, எனக்கு என்னோட பூனைடா இழுப்பாங்கல்ல. அப்புறம் அப்படி விட்டுட்ட உடனே அந்த பூனை வந்து லைட்டா இப்படி ஆச்சு, கருன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, எங்க அப்பா அம்மா ஹார்ன் பண்றாங்க, சீக்கிரம் தருங்க. நான் என்ன பண்ண தெரியும், பெட்டுக்கு அடியில் போட்டுட்டேன். 3 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது, அந்த ஸ்மெல் வரும்போது ஐயோ பூனை செத்து போச்சு. இல்ல நீ அந்த வயசுலயே இப்படி பண்ணிருக்கிறிய, தொண்டை ஒருத்தர் பிடிப்பாங்க, நாக்கு ஒருத்தர் இழுப்பாங்க, குடும்பமா இது. இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறீங்க நீங்க? ஸோ 4ல 2 கரெக்டா பதில் சொல்லியிருக்காங்க. இந்த டீம் 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்காங்க. இப்போ உங்களோட ஃபேக்ட்ஸ் படிக்க போறோம், அவங்க எத்தனை கரெக்டா மேட்ச் பண்றாங்கன்றத பார்க்க போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க கிட்ட ரியா. அப்பா வந்து திருட்டு தம்ம அடிக்க போவாரு. அப்ப வந்து அவருக்கு துணையா நான் போவேன். அந்த கேப்ல நானும் திருட்டு தம் அடிச்சிருக்கேன். திருட்டு தான் படிச்சிருக்கீங்க. ஓகே, சுபா. என்னன்னா எனக்கு ஒரு செலிபிரிட்டி மேலே க்ரஷ் இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்ணதுக்கே அவ அவகிட்ட கால் பண்ணிட்டு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, உங்க பர்த்டே அன்னைக்கு ஒரு செலிபிரிட்டி க்ரஷ் கால் பண்ணி விஷ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதானமா? ஆமா, அதுதான் ருபானி எல்லாம் வந்தாங்கல்ல. ஓகே, அம்பானி. 17 வயசுல நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் என்னோட வீட்டுல கூட்டிட்டு வந்து பியர் அடிச்சுட்டேன். ரொம்ப அழகுதான். ஆனா அப்பா அம்மா எல்லாம் கண்டுபிடிச்சு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு, அட்வைஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டாங்க. சூப்பர், நல்ல குடும்பம். ஓகே, மீரா மேம். நான் இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணாத ஒரு கன்னி பொண்ணு. இதுதாயா எந்த தப்பும் பண்ணாத கன்னி பொண்ணு. அப்பனே இந்த ரீல் எல்லாம் இங்க விடாதடி. 4 ஃபேக்ட்ஸ் படிச்சிட்டீங்க. இதுல எப்படிடா மேட்ச் பண்ண போறாங்க அவங்க? அப்பாவோட தம் அடிக்கிறதுக்கு துணைக்கு போவேன், அதுக்கப்புறம் அவருக்கு தெரியாம நானே தம் அடிப்பேன். யாரு தம் அடிக்க? ஹீரோயின் தான். நான் தான். ஆர்த்திகா. ஓகே, செலிபிரிட்டி கிரஷ் இருந்தாங்க. பர்த்டே அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து கால் பண்ணி விஷ் பண்ண வச்சாங்க. அது ஃபர்ஸ்ட் பொண்ணு. யார்? நானா? ரியா. பிரியா. அந்த பிங்க் ஒரு தப்பு கூட பண்ணல. ஓகே, ஷோபா வந்து ஷோபி வந்து வர்ஜின். ஆமா, வேற லெவல். திருட்டுத்தனமா பியர் அடிச்சு அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டது யாரு? நான் தான். மேடம், நம்ம என்னமா நம்மிடம். ஓகே, ஓகே गाइस, சோ டோட்டலா எத்தனை கரெக்ட் அப்படினு பாத்தீங்கன்னா 2 ஆன்சர்ஸ் கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க. என்ன 30 செகண்ட்ஸ் டைம் உங்களுக்கு கொடுக்க போறோம். அது 3 ஆன்சரா கரெக்ட்டா நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த ரவுண்டோட வின்னர் நீங்க தான். ஏன்னா அவங்க 2 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. சோ 3 2 and 1 your time starts now. பீர் அடிச்சு அடி வாங்குது மீரா. ஓகே, அவளு அப்பா கூட திருட்டுத்தனம் தான் போனால. திருட்டுத்தனமா போனது ரியா. ஓகே, கன்னி பொண்ணு, எந்த தப்பும் செய்யாத கன்னி பொண்ணு. அது யாரு? யாருப்பா? என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? அது யாரு? அதுதான் அவள்தான். செலிபிரிட்டி கிரஷ் வந்து யாரு? அவங்க ஆர்த்திகா. ஓகே, ஓகே, சோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரைட் ஆன்சர்ஸ் மாரி டீம் சொன்னது வந்து கங்க்ராச்சுலேஷன். நீங்க சொன்ன எல்லாமே தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஒண்ணே தான் கரெக்ட். அப்பாவோட சேர்ந்து திருட்டு தம் அடிச்சது யாரு? ஃபர்ஸ்ட் எனக்கு அதை கேட்டிருப்பாங்க. நல்ல பொண்ணு சொல்லிட்டீங்கம்மா. 17 இயர்ஸ்ல வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி வந்து பியர் அடிச்சு இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்காக நாங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் டிசைட் பண்ணி, அதுல ஒருத்தங்க வந்து அவங்க வீட்ல இருந்து அந்த பியர் எடுத்துட்டு வந்து, அப்ப யாரும் இல்லை வீட்டில், ஸ்பேர் கீ இருந்தது. நாங்கள் வந்து உள்ளே வந்து இப்படியே பியர் அடிச்சுட்டு இருக்கும்போது சடனாக என் அப்பா வந்துட்டார். அப்பா வந்து பார்த்தா நான் தூங்கிட்டேன். எனக்கு
பியர் அடிச்ச உடனே தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டேன். போதை வந்துருச்சு மேடம், தூக்கம் இல்ல. மேடம் மிச்சத்தை உங்க அப்பா எடுத்து குடிச்சிட்டாரா? அதுக்கப்புறம் 2 பேரும் பயங்கர லவ். என் அப்பா கிட்ட பயங்கர லவ்வா பேசுறாரு. அங்கிள் வாங்க, ஐயோ அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் எதுவும் சொல்லல. சரி இப்ப யாரும் வீட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லி மோர் எல்லாம் கலந்து வந்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். நைஸ் ஃபாதர். சூப்பர்ல. ஏதாவது வச்சிருக்கீங்களா மேடம்? நான் வந்து கண்ணி கழியாத ஒரு வர்ஜின் கேர்ள் அப்படின்னு இருக்க அந்த 2 பேர்ல ஆர்த்திகா. ஆர்த்திகா வெரி வெரி குட் கேர்ளா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இல்ல, வீட்ல எப்பவுமே நாங்க 4 பொண்ணுங்களா இருக்கிறதுனால எப்பவுமே பாத்துக்கிறது அக்கா இருக்காங்க, இல்லைன்னா ஷூட்டுக்கு வந்தாங்கன்னா ஆண்டி இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால வாய்ப்பு கிடைக்கல. அதனால இது வரைக்கும் நல்லா இருக்கு. கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? ஆனா பண்ண போறது லவ் மேரேஜ் தான். அந்த லவ்வரே 5 டைம்ஸ் தான் பாத்துருக்கீங்க. ஓகே, சோ இந்த அவனா நீ ரவுண்ட்ல அதிகமான ஆன்சர்ஸ் கெஸ் பண்ணி வின் பண்ணிருக்கிறது யார் தெரியுமா? நம்ம இல்ல, இட் இஸ் கார்த்திகை தீபம் and team. டக்கர் டக்கர்ல இப்ப நீங்க பார்க்க போற ரவுண்டோட பேரு So who is the black sheep? இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டீம்ல இருந்து 3 பேர் உள்ள போறீங்க. உள்ள போன உடனே உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கும். அந்த ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா, உங்களை அடிக்கலாம், இல்லனா வந்து கிள்ளி விடலாம், கிச்சு கிச்சு மூட்டலாம், ஐஸ் கொட்டலாம், இல்ல ஜூஸ் குடிக்க வைக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு நடக்கும். 3 பேருக்குமே நடக்காது, 2 பேருக்கு தான் நடக்கும். ஆனா 3 பேருமே அது நடக்கிற மாதிரி நடிக்க போறீங்க. ஆப்போனன்ட் டீம் வந்து யாரு நடிக்கிறான்னு கெஸ் பண்ண போறீங்க. மாப்ள, இது வரைக்கும் நாங்க முட்டை வாங்கியிருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த ரவுண்ட்லயாவது அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி தயவு செஞ்சு ஒரு பாயிண்டாவது எடுத்துருங்க. உங்களுக்கு தெரியுமா, ஆல்ரெடி நான் கன்ஃபியூஸா தான் இருக்கும். நல்ல வேலை இதுக்குல நம்பி நான் எதுவும் மொட்டை அடிச்சுக்கிறேன், மீசை வச்சுக்கிறேன், பெட்டு கட்டல மாப்ள. அதெல்லாம் பண்ணிடாத, பார்க்க முடியாத உன்னை. ஓகே, சோ மாரி டீம் உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்றதுக்காக லெட்ஸ் வெல்கம் லாலா. நான் இந்த டாஸ்க் வந்துவா. நானே கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன்டா, அதான் முடியலையே. சரி, இப்போ எந்த டீமுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம்? அந்த டீமுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தேவையா? சரி ஓகே, என்னன்னா உங்க 3 பேர் உள்ள கூட்டு போவாங்க. அதுல 2 பேருக்கு சிக்கிலிக்கா பண்ணுவாங்க, டிக்கிலிங் இன் இங்கிலீஷ். ஆனா 3 பேருமே சிரிக்கிற மாதிரி நடிக்கணும். இவ்வளவு வேணாம் சப்தம், இவ்வளவு வேண்டாம், நேச்சுரலா வருது. ஓகேவா? யார் 3 பேர் வராங்க? ஆல் 3 கேர்ள்ஸ் வர போறாங்க. இங்க இருந்து யார் வந்து ஃபேக்கா ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்றதை கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, ப்ளீஸ் ப்ரோசீட். ஓகே गर्ल्स, ரெடி, லெட்ஸ் ஓபன் தி டோர். வாவ், உங்களை நேர்ல பார்க்கறதோட இப்படி பார்க்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குங்க. 3 2 1 டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வலகமாக நடிப்புடா சாமி. உண்மையாவே பயமா இருக்கு மாப்ள. எனக்கு தெரிஞ்ச சென்டர்ல இருக்கிறவங்க தான். இந்த சிரிப்புல எனக்கே பயமா தான் இருக்குது. இல்ல ஜகன் மோகினி மாதிரி இருக்கே அப்பா. வடிவேல் சாரோட டயலாக் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரணும். ஓகே, உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். தெரிக்கணுமா சொல்லணுமா? தெரிக்கணுமா சொல்லணுமா? சொல்லுங்க. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஷைரா பானு நீ சொல்லு. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக் தான். ஐயோ, நீங்க மாதிரி எனக்கு டயலாக் தெரியாது. நாங்க போடுவோம். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம் கௌரவம். கவனமோ அப்படி மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. புரியல எனக்கு. நான் பாட்டில் 7 தான் போயிட்டு இருந்தேன். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நாரடிச்சேடா. கௌரவம் சொல்லி நான் கௌரவத்தவே செடுத்துட்டியா? இப்பயும் அப்படிதான் வருது. நவரசம் பண்ணுங்க, நவரசம். நீங்க ஒரு சொல்லுங்க, நம்ம அதே பண்ணோம். கோபம் கோபம், அந்த எக்ஸ்பிரஷன். பேருக்கு தகுந்த வீரம் உள்ள கிடக்கு, எழுப்பி விட்டு போயிடாத, தாங்க மாட்டேன். சாடு 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 சாடு.
cry please cry. அழுவணுமா? சபாஷ் சரியான போட்டு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அதிசயம் அதிசயம். ஷப்பு ஓவரா ரியாக்ட் பண்றாங்க. ஷப்பு தான். ஷப்னம் ஸ்கிரீன்லாம் கிழிக்குதே. ஓகே ஸ்டாப் தி ட்ரீட்மென்ட். யாரை கெஸ் பண்றீங்க? ஐ திங்க் ஷப்பு. ஷப்னம் ஏன்? அவ எப்பவுமே அப்படிதானே. ஆமா, அது கொஞ்சம் ஓவரா ரியாக்ட். இன்னைக்கு ரொம்ப ஓவரா இருக்கோ? மீரா மேம் நீங்க யார லாக் பண்றீங்க? ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. மூணு பேருமே சூப்பரா பண்ணாங்க. ஷப்பு தான். ஷப்பு லாக் பண்ணிடலாமா? ஓகே லாக். ஷப்னம் மேல தான் ஒரு டவுட் இருக்கு. மீதி ரெண்டு பேருக்கு அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் போகுது. ஷப்னமுக்கு போலன்றீங்க. அவங்க தான் ஃபேக்கா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. Who is the black sheep? Open the screen. Hey! I told you no, it's her. I told you it's her. ஷப்னம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆமா மாரா. இதுல நான் சொல்றது என்னன்னா, நீ இதுல ஜெயிச்சது கூட எனக்கு ஆச்சரியம் இல்ல. ஜெயிச்சிட்டோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுதான் எனக்கு ஆச்சரியம். இல்ல மாப்ள, எங்க வந்து கடைசி வரைக்கும் முட்டை மார்க் வாங்கி கேவலமா தோத்து இந்த செட்டை விட்டு நான் சோக மியூசிக் போட்டு நடந்து போணுமோன்னு நினைச்சேன். ஆனா ஏய், நீ கேட்ட மாதிரி இந்த பாட்டு போட்டா அப்படியே போயிடணும்னு அர்த்தம். போயிட்டு திரும்பி வந்துடக்கூடாது. வெக்கமா இல்ல? நீ போனது அதுதான் தெரியுமே. இந்த வாட்டி உங்களுக்கு வந்திருக்கிற டாஸ்க் என்ன அப்படின்றத லாலா பாட்டி உள்ள வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எஸ். என்ன பண்ண போறேன்? ஐயோ, அதுதான் தெரியாம நிக்கிறேன். இரு. அப்பா, எந்த டீம்? ஏமா, இந்த டீமுக்கு தானமா இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம். எஸ். இவ்வளவு பெரிய மீன் தொட்டி, அதுல முக்காவாசி தண்ணி. மீன் தொட்டி ஹேனா பானி பானி அது கோயம்புத்தூர் தான், லோக்கல் கை தான். அதத்தான் சொன்னானுங்க, பேரை மறந்துட்டேன். அதுக்குள்ள குட்டி 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 கப்பிஸ் மீனா போட்டு வச்சிருக்கானுங்க. நீங்க அதுக்குள்ள காலை விடணும். அப்போ ரியாக்ஷன் கொடுக்காம நடிக்கணும். இதுதான் மேட்டரா. உங்க டீம்ல கூட்டு போற அந்த 3 பேர் யார் பாட்டி? யாரை கூட்டு போலாம்? ஆர்த்திகா, ரியா and ஷோபா. Okay, team Karthika Deepam, your time starts now. Mommy. இந்த ஃபைனல் ரவுண்டாவது எப்படியாவது ஜெயிச்சிருங்க. நம்ம மானமே போகாம பாத்துக்கோங்க. ஏற்கனவே போயிடுச்சு, இனிமே இல்ல. என்ன எகத்தாளம். நரி மாதிரி ஊளையிடுங்க. 3 பேர். நரி மாதிரி இது நரி மாதிரி இல்ல. சூப்பர் நரி. சக்சஸ். ஆர்த்திகா நீங்க? நரி என்ன ஜாலி வைப்ல இருக்கு போலே. கில் அண்ட் ஸ்மைல். என்ன ஒரு புத்திசாலித்தனம். கில் கொல்ல பண்ணி. ஓகே. அவங்க வந்து கொலை பண்றது கூட சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறாங்களா? இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? அது கிடையாதுங்க, இங்க பாருங்க. கில். இங்க பாருடா. இது என்ன, இது டெலிவரி டைம் மாதிரி பண்றீங்க? இங்க பாருங்க. ஓகே,
எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த 3 பேர்ல 2 பேருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஃபிஷ் பாட் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஒருத்தன் வந்து சும்மா தான் உட்காந்துருக்கான். அது யார் அந்த ஒருத்தர்? யார் கால்ல கிட்ட மீன் இல்ல? யார் கால் கிட்ட சாரி ஷப்னம் யாரு? சொல்லுவாரு. ஏய் சொல்லு, கன்ஃபார்ம் பண்ணு. சீக்கிரம் சொல்லுங்க, ரொம்ப நேரமா கடிக்குது எல்லாரையும். ஃபர்ஸ்ட் ரியா. ரியாவா? ஏ ரொம்ப ஓவரா ஆக்டிங் பண்ணாரான்னு தோணுது எனக்கு. ஆமா ஓவர் ஆக்டிங் அவங்க அதனால வந்ததுல இருந்து பண்ணிட்டு இருக்காங்களே. இப்போ வரைக்கும் பண்ணல, சடனா இப்போ ஓவர் ஆக்ஷன் வந்துச்சு, அதுதான் டவுட்டா இருக்கு. ஸோ ஓவர் ஆக்டிங் பண்றாங்க, ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒண்ணுமே இல்லாத கிரியேட் பண்றாங்கன்ற ஃபீல் இருக்கிறதுனால அவங்க தான் ஃபேக் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அப்படி நினைக்கிறேன். ஆமா. ஓகே, சோ ரியா அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. சோ அவங்க தான் அந்த Black Sheep அப்படின்றத பாத்துடலாம். ஓபன். ஏய் மீனம்மா மீனம்மா கண்கள் நீங்க ஓபன் பண்ணுங்க. யார் அந்த ஃபேக் அப்படின்னு பாத்துறோம். ஓ லாஸ்ட்ல ஃபேக் நீங்க தானா? உட்காந்து யோசிப்பாங்களோ. கார்த்திக் அதை ஓபன் பண்ணுங்க. டிராதா இருக்கு. அடுத்த ரவுண்ட் நம்ம டக்க டக்க ஷோல அதோட பேரு பிளான் பண்ணி பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். இந்த ரவுண்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 5 பேர் இந்த எல்இடி ஸ்கிரீன் பின்னாடி இருப்பாங்க. அவங்க ஏதாவது எந்த விதமான ஒரு பர்சனாலிட்டியா வேணா இருக்கலாம். அவங்க கிட்ட ஜெனரலா டிஸ்கஸ் பண்ணி 4 கேள்விகள் கேட்டு அவங்களே ஏதாவது ஒரு டாஸ்க் வச்சிருப்போம். சோ இப்போ உங்களுக்கு இருக்கிற டாஸ்க் என்ன அப்படின்னா, எல்இடி பின்னாடி 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர்ல யாருக்கு பெரிய தொப்பை இருக்கு அப்படின்றத நீங்க வந்து கண்டுபிடிக்க போறீங்க. சோ இப்போ இதுக்கு எப்படி நீங்க ஆன்சர் பண்ணணும்? பார்த்த உடனே ஒரு 5 பேர் இருக்காங்க, அந்த 5 பேர்ல இவங்க தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 1 2 3 4 4 பேர் மச்சான் கிடையாது. இந்த 4 பேர்ல சப்போஸ் நான் 2 அப்படின்னு சொல்றேன்னா நீங்களும் அங்க 2 நீயும் ரெண்டுமே நீங்க 2 பேரும் ஓடி போவீங்க. 3 அப்படின்னு சொன்னா இந்த சைடு ஷப்னம் போவாங்க, இந்த சைடு ஆர்த்திகா நீங்க போவீங்க. ஓகே, சோ நம்பர் சொன்னா எந்த நம்பர் சொல்றோமோ அந்த நம்பர்ல இருக்கவங்க இப்படி ஓடி வரணும். காலையில அந்த பஸரை பிரஸ் பண்ணனும். காலையில பிரஸ் பண்ணணுமா? ஓகே ஓகே. சூப்பர். ஓபன் தி டோர் ஐ சே. ஆஹா ஆஹா ஆஹா. ஏய் என்னையா இது? எங்க ஜுவாலஜி லேப் பார்க்குற மாதிரி இருக்கு. தலைவா உங்க பேரு? மதன். மதன். என்ன பண்றீங்க? யாரு? சினிஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன். சினிஃபீல்டா? ஆமாம். வெரி குட். என்ன வரீங்க தலைவா? ஆக்டர் தான். ஆக்டர். ஸ்ரீதர். நீங்க என்ன பண்றீங்க சார்? சினிஃபீல்ட் தான். வெரி குட். நீங்க சார்? என்ன பண்ணுவார் சினிஃபீல்ட்னா? சினிஃபீல்ட்ல இருக்கேன். கேக்கல. ராஜ் விக்ரம். யாஷ் விக்ரமா? எவ்வளவு ஹாப்பி சார். நீங்க சார்? பேர் ராஜ்குமார். என்ன பண்றீங்க ஜி? தற்சமயம் சொல்லணும்னா 3 வேளை சாப்பிட்றதே முழு நேர தொழிலாக பார்த்துட்டு இருக்கேன். வெரி குட். வெரி குட். வெரி குட். ஷப்னம்க்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க? சந்திரன். என்ன பண்றீங்க சார்? ஆர்டிஸ்டா. ஆர்டிஸ்டா இருக்கீங்க. சோ எல்லாரும் வந்து கலைத்துறை சார்ந்தவங்க தான். இந்த 5 பேர்ல ஒருத்தருக்கு வந்து பெரிய தொப்பை இருக்கு. அவர் யாரு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். சோ நம்பர் சொல்லிடலாமா? பஸர் அழுத்த போற நபரோட நம்பர் 2 இல்ல 1. அதுதான் 2 சொல்லிட்டு 1 சொல்லிட்டாங்க. அதான் 2 சொல்லிட்டு 1 சொல்லியாச்சு. மாறி போடு மாறி வாங்க. சாப்பிட்டவர் தானே. ஓகே. ஆமா. அவர் மூஞ்சிலேயே தொப்பை இருக்கா? இந்த சைடுல இருந்து செகண்ட் பர்சன். சோ அவர் மூஞ்சிலேயே தொப்பை இருக்கு, அதனால வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? என்ன மாதிரியே இருக்காரு. யாரு? சப்பியா இருக்காரு. சப்பியா. அவர் நல்லா இருக்காரு. சோ மாறி வந்து இந்த செகண்ட் பர்சன் சொல்லிருக்காங்க ரைட்ல இருந்து. அவர் ரைட்டா தப்பா பாத்துறலாம். சார் வெளிய வாங்க. அது தூள் மச்சான் என்னடா மச்சான் நோ சாய்ரா இல்ல சப்னம்? சாய்ரா. ஐயோ
நான் 3 வேளை சாப்பிடுவேன்னு சொன்னேன். ஆனா எவ்வளவு சாப்பிடுவேன்னு யாரும் கேட்கவே ஐயா, இல்லை. இன்னொன்னு அளவா கண்டுபிடிச்சேன். சாப்பிடுவேன். தொப்பை பிறந்ததுல வைத்தது கிடையாது ஐயா எனக்கு. இன்னொன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சாயிதாவும் இவரும் ஒரே இனம். எப்பவுமே ஃப்ரீயா இருப்பாங்க போல. ஓகே, திருப்பியும் பஸர் பிரஸ் பண்ண போறீங்க. ஓடி போனோம். 1 4 கிடையாது கிடையாது 3 கார்த்திகை தீபம் தான் மச்சான் பிரஸ் பண்ணிருக்காங்க. செக் பண்ணிட்டாங்க. கார்த்திகை தீபம். சோ நமக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஒருத்தங்க வந்து அவங்க எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம பிரச்சனை இல்ல. இருக்கிற 4 பேர்ல யாருக்கு பெரிய தோப்பு இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். 1 2 3 and 4 இந்த 4 பேர்ல யாரு எந்த ஜென்டில்மேன்? மூணாவது பரா அப்படின்றாங்க. 3 தேர்ட் ஒன் 1 2 3 ஏன்? எங்களுக்கு தோணுதுங்க. ஓபன் பண்ணி காமிச்சிருங்க. அவ்வளவு. ஓகே, சோ ஓபன் பண்ணி பார்த்தறலாம். அவங்க சொன்ன மாதிரி ஓபன் டோர் நம்பர் 3. கடவுளே. அவரை பார்த்தாலே தெரியுது அவருக்கு தான் இருக்குன்னு. காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா? ஓ ராவணி பெண்களும் புதுவிடும் கண்களும் தொலைந்து போகுமா? ஐயா தொப்பைய வச்சுட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரே ஆள் நீங்க தான் ஐயா. थैंक यू சார். ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much Thank you, sir. ரொம்ப நன்றிண்ணே. Thank you. ஐயோ ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு டீமை கூட்டிட்டு வந்து என் தலையில கட்டிட்டீங்களேடா. இப்படி இருக்கணும். சதி. சோ இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா பிளான் பண்ணி பண்ணுவோம்ல. ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கோம் இந்த லெவல்ல. இப்போ நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ண போறோம்னா யாருக்கு நீளமான தலைமுடி கூந்தல் அப்படின்றத பார்க்க போறோம். ஓபன் தி டோர் ப்ளீஸ். ஜன்னல்ல எட்டி பாக்குற பூனை மாதிரி என்ன இது? ஹாய். ஹாய் உங்க பேரு? பூர்ணா. பூர்ணா என்ன பண்றீங்க? நான் MBA பண்றேன். எந்த காலேஜ்? ஓபன் யூனிவர்சிட்டி கரஸ்ல பண்றேன். அட்ரஸ் பின் கோட் எல்லாம் அப்படி சொல்லு. வாங்கிட்டே. ஓகே அடுத்தது மேம் ஹாய். ஹாய். உங்க பேரு? திலோத்தம்மாள். ஏய் திலோத்தமாப்பா. ஏய் நம்ம திலோத்தம்மா. திலோத்தம்மா என்ன பண்றீங்க? சும்மா தான் இருக்கு. வெரி குட். அப்போ உங்க பரினா ஃப்ரெண்ட் தான் நீங்க. நீங்க மேம்? ஜெனிஃபர். ஜெனிஃபர். நீங்க மேம்? மேனகா. மேனகா. என்ன பண்றக்கா? சும்மா தான் இருக்கேன். சும்மா தான் இருக்கீங்க. நீங்க? செம்பருத்தி. பேர்லயே செம்பருத்தி இருக்கு. அப்ப முடி எப்படி இருக்கும் யோசிச்சுக்கோங்க. சீத்தமனோட பக்கத்துல செம்பருத்தி. டவுட் இருக்கா? அப்படியே ஓகே गाइस சோ நம்ம 5 பேர்கிட்டயும் பேசியாச்சு. நீங்க ரெடியா இருக்கீங்களா பஸருக்கு? எஸ். ஓகே சோ பஸர் பிரஸ் பண்ண போற நம்பர் 2. சூப்பர். சோ பஸர் பிரஸ் பண்ணிருக்கிறது எங்களோட டீம் தான். ஓகே சொல்லுங்க ஆன்சர் டக்குனு என்ன லாலா டீமோட மிங்கிலாயிட்ட போல இருக்க. நல்லாவே ரேஷன் கார்டு தான் இல்ல. மூணு பரைண்டா. நோ வே 3 இல்ல. அர்த்திகா பா. ஜீ தமிழ்ல மட்டும் தான் தமிழ் இருக்கு. மொத்தமா வேற லாங்குவேஜ் பா. ஏங்க யார் மேல டவுட் இருக்கு? ஓகே ஆர்த்திகா சொல்லுங்க யாரு? நம்பர் 5 சொல்றேன். செம்பருத்தி. ஏன் என்ன ரீசன்? அவ பேரு செம்பருத்தி. அதுக்காகலாம் எங்க முடி நீளமா இருக்குமா? செம்பருத்தி இல்ல நினைச்சா? ஏங்க, என்னன்னா அது full அவங்க முடி இஷ்டங்க. நீங்க ஏங்க அவரை கன்ஃபியூஸ் பண்றீங்க? நான் கேப்பங்க. 5 தான் லாக் பண்ணிடலாமா? ஓகே சூப்பர். சோ கார்த்திகை தீபம் டீம் நம்பர் 5 லாஸ்டா இருக்கவங்கள லாக் பண்ணிருக்காங்க. செம்பருத்தி. சோ அவங்களுக்கு நீளமான கூந்தல் இருக்கா இல்லையான்னு பாத்துடலாம். இல்ல. அதையும் சொல்லிரு நீயே. ஐயா இது சரியா முளைக்காத செம்பருத்தி. தலைவா நெக்ஸ்ட் பஸர் யார் பிரஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பார்க்க போறோம். நம்பர் நாங்க சொல்ல போறோம். அடுத்த நம்பர் என்ன மாப்ள? 4.
இல்ல நோ 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 ஒன் ஸ்டாப் சூப்பர். சோ இப்போ 4 பேர் தான் இருக்காங்க. அந்த 4 பேர்ல யாருக்கு நீளமான கூந்தல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எனக்காக ப்ளீஸ் 2. எனக்காக ஒரு வாட்டி. எனக்காக ஒண்ணு நோ 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 நோவா? போங்க நீங்களே ஆடுங்க. என்ன? இவங்க கஷ்டப்பட்டு சொல்லுவோமா? நோ அப்படின்னா இந்த ரவுண்ட்ல நீங்க ஜெயிச்சீங்க நான் மொட்டை தீரடா. எதுக்கு மொட்டை அடிக்கிற? விக்கெட் எடுத்தா போதுமே. 5 4 1 3 2 1 சொல்லுங்க ஆன்சர். 1 ஏன்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா 1.5 ஹவரா யோசிச்சிட்டாங்க மச்சான். ஓபன் பண்ணிடுவோம். ப்ளீஸ். ஐ திங்க் 1. காட் ப்ளீஸ். ஓ மை காட். டார்லிங் என்ன போடுறீங்க ஷாம்பு? சாப்பிட்டதெல்லாம் முடிக்க போகும் நினைக்கிறேன். என்ன எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க ஹேர்? அப்படியே மெயின்டைன் ஆகுதுக்கா, நான் ஒன்றும் பண்ணல. அவங்க முடியும் அழகா இருக்கு, அவங்க பாம்பு ரொம்ப அழகா இருக்கு. சூப்பர். வெரி தேங்க் யூ so much. நீங்க தேங்க் யூ சொல்றது அழகா இருக்கு. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க் யூ தேங்க் யூ. இத்தனை ரவுண்டையும் தாண்டி ஒரு ரவுண்டு டை ஆனாலும் மீதி 3 ரவுண்டு ஜெயிச்சு சும்மா கிஃப்டா நின்னு பம்பர் ரவுண்டுக்குள்ள போற டீம் கார்த்திகை தீபம். கோ குட்டி போடு போய் லீவ் டவுன் ட்ரிகர் பேரண்ட். கிட்ட போலாம். Wait a minute. வா. இப்போ ஏன் பாருறோம் அப்படின்னா பம்பர் ரவுண்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க போகிறோம். பம்பர் ரவுண்ட்ல உங்களுக்கு காத்துட்டு இருக்க பம்பர் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வாஷிங் மிஷின் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம மிக்சர் அண்ட் ஜூஸரும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப சிம்பிள்ங்க. 4 டோர் இருக்கும். நீங்க ஊன்னு கத்தினே இருக்கணும். ஏன்னா அவங்க மட்டும் தான் ஆட போறாங்க. அந்த 4 டோர்ல இருந்து ஒவ்வொரு டோரா நீங்க எலிமினேட் பண்ணணும். 2 டோர் காலியா இருக்கும். மீதி இருக்க 2 டோர்ல ஒன்னுத்துல வாஷிங் மிஷின் இருக்கும், இன்னொருத்துல அவங்க சொன்ன மாதிரி அந்த மிக்சர் அண்ட் பிளெண்டர் இருக்கும். ஓகேவா? சோ அந்த காலியா இருக்கிற 2 டோரை ஃபர்ஸ்ட் நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேஃப். ஓகே, ஓபன் தி டோர் ப்ளீஸ். Okay, so 4 லிப்ஸ் இருக்கு. எதை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ண போறீங்க? We'll go with 4. First we want to eliminate 4. ஃபர்ஸ்ட் 4ஆ? வை? I don't know, we guess, it's a guess. எனக்கு ஏதோ 4ல இருக்கும்னு தோணுது. எனக்கும் அப்படியே தோணுது. சரி 4 வேண்டாம், வேற ஏதாவது இருங்க, பவர் யூஸ் பண்ண சொல்ல மாதிரி 4ல இருக்குமா இருக்காதா? பவர் யூஸ் பண்ணு. சொல்லுங்கம்மா. நான் எதுக்கு சொல்லணும்? அவர் ஆப்போசிட் டீம் தானே. சூப்பர். சார் பாரா கேம் முடியறப்போ உங்களுக்கு டாலன்ட் வந்துச்சு. முடியும் போது அது என் டீமுக்கு கொஞ்சம் அறிவு வந்துச்சேன்னு எனக்கு ஹாப்பியா இருக்கு. 2 விட்டுலாமா? 2. ஓகே, சோ டீம் லாக் பண்ண 2 எலிமினேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நான் சொன்னா கேட்டிங்களா? பரவாயில்ல, வாஷிங் மிஷின் வேண்டாம். அவங்க குடுக்கல, ஏதோ குடுக்குற மாதிரி வேணாம்ன்ற அவங்களே இல்ல. இந்த கேம்ல நாங்க இருக்கோமா? நீ இருக்க பாக்குறதுக்காக. இந்த கொஞ்ச நேரம் இதே கேட்டா ஆடியன்ஸ்ல உட்கார வச்சிருவோம். வந்ததுல இருந்து நீ ஆடியன்ஸா தான் இருக்க. பேசாம அங்கேயே போய் உட்கார்ந்திருக்கலாம் நீ. இப்போ 1 3 and 4 3 இருக்கு. இப்போ எதை எலிமினேட் பண்ண போறீங்க? 1ஆ 3ஆ 4ஆ? 4 போலாம். 4. I don't know, you guys say. Okay, anything is fine. 4. Okay, let's eliminate door 4. நான் சொன்னது கேட்டிருந்தா. எல்லாரும் சொல்லி தான் கன்ஃபியூஸ் அந்த பண்றேன். 2 டோர்ல ஒன்னுல மிக்சர் அண்ட் பிளெண்டர் இருக்கு, இன்னொன்னு காலியா இருக்கு. சோ இது எம்டியா இருக்கோ அதை எலிமினேட் பண்ணீங்கன்னா மிக்சர் அண்ட் பிளெண்டர் உங்களுக்கு கிடைச்சிரும். சோ யூ கேன் எலிமினேட் 1 or 3. லக்கி நம்பர் 3 தான். ஆனா வந்து மாட்டு நானு. மாட்டு நானா?
மாட்டிடுவாங்க. இப்போ எலிமினேட் பண்ண போறது எது மச்சான்? 1 ஆ 3 ஆ? இவங்க எல்லாரும் ஒன்னு தான் சொல்றாங்க, அது இருக்கட்டும். ஆமா, ஒன்னு எலிமினேட் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணலாம்? 1 ஹோல்ட் பண்ணுவோம் மச்சான், 3 ஓபன் பண்றோம். ஓகேவா? சோ டோர் நம்பர் 3 ஓபன் பண்றோம். அதுல என்ன இருக்கோ அதுதான் உங்களோட gift. டோர் நம்பர் 1 நீங்க எலிமினேட் பண்றீங்க. ஓபன் டோர் நம்பர் 3. இன்னைக்கு டக்கர்ல வின்னிங் டீம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட டீம் கார்த்திகை. அமிர்த் நோனி வழங்கக்கூடிய கிஃப்ட் ஹாம்பர் ஃபார் தி வின்னிங் டீம் கார்த்திகை தீபம். சோ இதே மாதிரி அடுத்த வாரமும் வேற 2 சூப்பரான டீமோட நாங்க உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். Until then, this is all of us signing off. The KG branded toys வழங்கும் டக்கர். Co-powered by Arun Ice Cream, Amarth Noni, Ortho Plus co-presented by Gold Winner streaming partner Z5. சின்ன ஜாலியா சந்தோஷமா இருங்க. லைஃப் சும்மா 4 3 44 மாறிடும். டேக் கேர். டாடா. Bye bye.